பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீயால் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். ஏன் இவ்வளவு பேரழிவை ஏற்படுத்துகிறது? இந்த காணொலியில் பார்க்கலாம். தெற்கு ஐரோப்பாவின் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நாடுகள் தற்போது வரலாறு காணாத காட்டுத்தீயை எதிர்கொண்டு வருகின்றன. இந்த வாரம் மட்டும் இரு நாடுகளிலும் 2,50,000த்திற்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதில் ஸ்பெயினின் மத்திய பகுதியில் மட்டும் சுமார் 70,000 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். மேலும் மனிச்சஸ் பகுதியில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இந்த காட்டுத்தீயில் பதிவான முதல் உயிரிழப்பாக இது அமைந்துள்ளது. பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் உள்ள போர்டோ நகரை நோக்கி தீ வேகமாக பரவி வருகிறது. தீயை கட்டுப்படுத்த ராணுவத்தின் A400M விமானம் உள்ளிட்ட பல விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். காட்டுத்தீயின் தீவிரம் அதிகரித்துள்ளதால் தீயணைப்பு பணிகளுக்கு பிரான்ஸ் அரசு நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்களையும் களமிறக்கியுள்ளது. இருப்பினும் பலத்த காற்று மற்றும் வறட்சியால் தீ இன்னும் கட்டுக்குள் வரவில்லை. தீயின் தாக்கம் எவ்வளவு கடுமையாக உள்ளது என்றால், உலகின் மிக பிரபலமான டூர் டி பிரான்ஸ் சைக்கிள் பந்தயத்தின் இறுதி சுற்றே மாற்றப்பட்டுள்ளது. காட்டுத்தீ மீட்பு பணிகளுக்கு போலீசார், தீயணைப்பு வீரர்கள் அதிக அளவில் தேவைப்பட்டதால் டூர் டி பிரான்ஸ் சைக்கிள் பந்தயத்தின் இறுதிக்கட்ட பாதை சுருக்கப்பட்டுள்ளது. போர்டோவை சுற்றிய பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் 140க்கும் மேற்பட்ட வீடுகள் தீயில் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டு உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஏன் இந்த தீ இவ்வளவு வேகமாக பரவுகிறது? தொடர்ச்சியான வெப்ப அலை, பல வாரங்களாக நீடிக்கும் வறட்சி, குறைந்த ஈரப்பதம், பலத்த காற்று ஆகியவை காட்டுத்தீயை மிக வேகமாக பரவச் செய்கின்றன. பிரான்ஸ் பிரதமர் கூறுகையில், சில இடங்களில் தீயின் வெப்பம் அவ்வளவு அதிகமாக இருந்ததால் தீயே தனது சொந்த காற்றோட்டத்தை உருவாக்கும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்துள்ளது என்றும், இதனால் தீயணைப்பு வீரர்களால் தீயை நேரடியாக அணுகி கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெப்ப அலைகள் ஒவ்வொரு ஆண்டும் தீவிரமடைந்து வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரித்து வந்தனர். தற்போது பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் ஏற்பட்டுள்ள இந்த காட்டுத்தீ அந்த எச்சரிக்கையின் உண்மையான விளைவாகவே பார்க்கப்படுகிறது. இன்று ஐரோப்பா, நாளை உலகின் எந்த நாடாகவும் இருக்கலாம். இயற்கையை பாதுகாக்க தவறினால் எதிர்காலத்தில் இதுபோன்ற பேரழிவுகள் இன்னும் அதிகரிக்கலாம் என்பதற்கான மிகப்பெரிய எச்சரிக்கையாக இந்த காட்டுத்தீ மாறியுள்ளது.